ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அக்செப்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் 10 இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பார்த்துருந்தோம். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவில் 10 இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கொஷினுக்கும் 5 செகண்ட்ஸ் கவுண்ட் டவுன் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ளே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா அந்த 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஆன்சரோட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், பிளேயிங் வித் ஃபயர். பிளேயிங் வித் ஃபயர், டேக்கிங் அ கிரேவ் ரிஸ்க். அதாவது ஒரு விஷயம் ஆபத்தானதுன்னு தெரிஞ்சும் அதை ரிஸ்க் எடுத்து பண்ணுறது தான் பிளேயிங் வித் ஃபயர். எக்ஸாம்பிள், ராஜு வாஸ் பிளேயிங் வித் ஃபயர் when he made speeches against the management. ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக பேசுறது கண்டிப்பாக ஒரு ஆபத்தான ஒரு விஷயந்தான். அது தெரிஞ்சும் ரிஸ்க் எடுத்து அவர் பேசியிருக்காரு. அதுதான் பிளேயிங் வித் ஃபயர். செகண்ட் கொஷின் இஸ் ஆல் இயர்ஸ். ஆல் இயர்ஸ், வெரி அட்டென்டிவ். அதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப ஆர்வமாகவும் கவனமாகவும் கேட்குறது தான் ஆல் இயர்ஸ். எக்ஸாம்பிள், ஷி ஹேட் எக்ஸ்பெக்டட் ஹிம் டு பி ஆல் இயர்ஸ் வென் ஷி டோல்ட் ஹிம் அபவுட் ஹர் வெட்டிங் பிளான். அவளோட வெட்டிங் பிளானை பற்றி பேசும்போது அவள் தெளிவாக கவனமாக கேட்கணும் அப்படின்னு இவ எக்ஸ்பெக்ட் பண்ணுறா. இதுதான் ஆல் இயர்ஸ். தேர்ட் ஒன் இஸ் ஸ்வாலன் ஹெட்டட். ஸ்வாலன் ஹெட்டட், கன்சீட்டட். அதாவது ஒரு விஷயத்தை நம்மளால தான் நல்லா பண்ண முடியுன்ற கர்வம், தலைக்கணம், அதுதான் ஸ்வாலன் ஹெட்டட். எக்ஸாம்பிள், தே ஹேவ் டன் வெல் பட் டு நாட் அலோவ் தெம் டு கெட் ஸ்வாலன் ஹெட்டட். அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு தலைக்கணம் வர்றதுக்கு விட்டுறாதீங்க அப்படிங்கிறதான் ஸ்வாலன் ஹெட்டட். ஸ்வாலன் ஹெட்டட்னா கர்வத்தோடு இருக்கிறது. நெக்ஸ்ட் கொஷின் இஸ் அவுட் ஆஃப் த வுட்ஸ். அவுட் ஆஃப் த வுட்ஸ், அவுட் ஆஃப் டேஞ்சர். அதாவது ஆபத்துக்கு வெளியே, இனிமேல் எந்த ஒரு ஆபத்தும் இல்லைன்றதா அதோட மீனிங். எக்ஸாம்பிள், as soon as her temperature is down she will be out of the woods. அவங்க டெம்பரேச்சர் சீக்கிரம் குறைஞ்சிரும், இதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அப்படின்றதா இதோட மீனிங். அவுட் ஆஃப் த வுட்ஸ்னால் எந்த ஒரு ஆபத்தும் இனிமேல் இல்லை. ஃபிஃப்த் கொஷின் இஸ் ஸ்பீக்ஸ் வால்யூம். ஸ்பீக்ஸ் வால்யூம், gives enough proof. அதாவது ஒரு விஷயத்தை பற்றி நிறைய ப்ரூஃப்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி கொடுக்கறது தான் ஸ்பீக்ஸ் வால்யூம். எக்ஸாம்பிள், he didn't answer the question directly but his response speaks volume. அவர் அந்த கொஷனுக்கு டைரெக்டாக ஆன்சர் பண்ணலை, ஆனால் அவரோட ஆன்சரில் நிறைய ப்ரூஃப்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பீக்ஸ் வால்யூம்னா ஒரு விஷயத்தை பற்றி நிறைய ப்ரூஃப்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது. நெக்ஸ்ட் கொஷின் இஸ் put the cart before the horse. Put the cart before the horse. Do last things first. அதாவது ஒரு விஷயத்தை ரிவர்ஸில் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டாக பண்ணுறத லாஸ்ட்டாகவும், லாஸ்ட்டாக பண்ணுறத ஃபஸ்ட்டாகவும். எப்படின்னா, குதிரை வண்டியில் குதிரை முன்னாடி வண்டி பின்னாடி தான் இருக்கணும், ஆனால் வண்டியை முன்னாடியும் குதிரையை பின்னாடியும் கட்டுறது தான் இதோட மீனிங். எக்ஸாம்பிள், ஐ திங்க் you are putting the cart before the horse by leaving your permanent job before getting new one. நியூ ஜாப் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே பெர்மனெண்ட்டாக இருக்க ஜாபை விடுறது ரிவர்ஸில் பண்ணுறது தானே. ஸோ புட் த கார்ட் பிஃபோர் த ஹார்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்தை ரிவர்ஸில் பண்ணுறது. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் blow his top. blow his top, be very angry. அதாவது தன்னையும் மீறி, தான் பொறுமையும் மீறி கோவப்படுறது தான் blow his top. எக்ஸாம்பிள், dad is going to blow his top when he sees that I wrecked his car. அப்பா வந்து அவர் காரை பார்த்த உடனே ரொம்ப கோவப்பட போகிறாரு, ஏன்னா அவர் காரை நான் டேமேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தன்னையும் மீறி கோவப்படுறது தான் blow his top. எய்த் கொஷின் இஸ் walk the tightrope. walk the tightrope, be very caution. அதாவது ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன், ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனை டீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத அதோட மீனிங். எக்ஸாம்பிள், ஐ ஃபீல் அஸ் தோ ஐ எம் வாக்கிங் அ டைட் ரோப் பிட்வீன் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர். சக்ஸஸ்க்கும் ஃபெயிலியருக்கும் நடுவில் ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத இதோட மீனிங். ஸோ வாக்கிங் அ டைட் ரோப் அப்படின்னா ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறது தான். நைன்த் ஒன் இஸ் the sword of Damocles. The sword of Damocles, a constant threat.
அதாவது ஒரு பர்சனுக்கோ இல்லை பிளேஸ்க்கோ இல்லை சம்திங் ஏதாவது ஒரு இதுக்கு ஒரு டேஞ்சர், ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். எக்ஸாம்பிள், த வார் இஸ் கன்சிடர்ட் டு பி எ ஸ்வார்ட் ஆஃப் டேமக்லஸ் இன் அ கண்ட்ரி. ஒரு நாட்டுக்கு போருங்கிறது கண்டிப்பாக ஒரு கெட்டது தான். அது பெரிய நாடாக இருந்தாலும் சரி, சின்ன நாடாக இருந்தாலும் சரி, போருங்கிறது ஒரு இழப்பு தான், ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படிங்கிறது தான். ஸோ த ஸ்வார்ட் ஆஃப் டேமக்லஸ்னால் ஒரு டேஞ்சர், ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படிங்கிறது தான். த லாஸ்ட் கொஷின் இஸ் த்ரூ திக் அண்ட் தின். த்ரூ திக் அண்ட் தின் அண்டர் ஆல் சர்க்கம்ஸ்டன்சஸ். அதாவது எல்லா சுச்சுவேஷன்லேயும், அந்த சுச்சுவேஷன் குட்டாக இருந்தாலும் சரி, பேடாக இருந்தாலும் சரி, கூடவே இருக்கிறது தான் இதோட மீனிங். எக்ஸாம்பிள், we have been friends for 20 years through thick and thin. 20 வருஷமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். த்ரூ திக் அண்ட் தின்னா அந்த எல்லா சுச்சுவேஷன்லேயும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். அந்த சுச்சுவேஷன் குட்டாக இருந்தாலும் சரி, பேடாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நம்ம ஒன்றா தான் இருக்கோம் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ த்ரூ திக் அண்ட் தின்னா இன் எவ்ரி சுச்சுவேஷன், குட் அண்ட் பேட், எல்லா சுச்சுவேஷன்லேயும் ஒன்றா இருக்கிறது. ஸோ இந்த வீடியோவில் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. தேங்க்யூ. Your success will be determined by your own confidence and fortitude. எப்போவுமே உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் ஹையாக தான் இருக்கணும். நீங்கள் எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் துணிஞ்சே இருங்க. உங்களோட துணிச்சலும் உங்களோட கான்ஃபிடென்ஸும் தான் உங்களை சக்ஸஸ் கொண்டு போகும். ஸோ எது பண்ணுறதா இருந்தாலும் கான்ஃபிடென்ஸோடு பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். பை.